இன்றைய வேத பகுதி இயேசுவின் இரக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டுமென்று குறிப்பிடுகிறது. கடவுள் நம்மிடத்தில் 3 காரியங்களை எதிர்பார்க்கின்றார். 1 நியாயம், 2வது இரக்கம், 3வது தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இவைகளை கற்றுக்கொள்ளலாம். இயேசு தேவாலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தபோது வேத அறிஞர்களும் பரிசேயர்களும் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு பெண்ணை இழுத்து வந்து நிறுத்தினார்கள். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு ஒரு பெண்ணை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவருக்கு முன்னால் நிறுத்தினார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டனர். இயேசுவைச் சோதிப்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு கேட்டார்கள். ஏனெனில் அவர் என்ன பதில் கூறினாலும் அது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று நினைத்தனர். இயேசு பதில் கூறாமல் குனிந்து தரையில் தன் விரலால் எழுதினார். அவர்கள் விடாமல் அவரை வற்புறுத்திக் கேட்டபோது இயேசு நிமிர்ந்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று கூறினார். இதைக் கேட்டவர்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவராக வெளியேறினர். இறுதியில் இயேசுவும் அந்த பெண்ணும் மட்டுமே மிஞ்சினர். பின்பு இயேசு, பெண்ணே, உன்னை எவரும் குற்றப்படுத்தவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு, நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவளை அனுப்பி வைத்தார். அவர் நித்திய நியாயாதிபதியானவர். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன? தாவீது சொல்கிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்கிறார். தாவீது தேவனுக்கு ஏற்ற குமாரனாயிருந்தும் பாவத்தில் விழுந்தார். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறார். தேவன் அவரை ரட்சித்தார். நாமும் நம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இயேசு நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். நாயின் என்கிற ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு விதவை தன் ஒரே மகனை இழந்தாள். இயேசு அவள் மீது இரக்கம் கொண்டார். அவளது ஒரே மகனை உயிரோடு எழுப்பிக் கொடுத்தார். அவர் இரக்கம் உள்ளவர். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளுண்டு, நரிகளுக்கு குழிகளுண்டு, மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இவ்வாறு தாழ்மையும் எளிமையுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்படியே நாமும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நியாயம், இரக்கம், தாழ்மை இவையே அடிப்படை கிறிஸ்தவ குணங்கள். இக்காலத்தில் இளைஞர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் இதை கற்றுத்தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் மென்மையாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏசப்பா, நீதி, இரக்கம், தாழ்மையை தரித்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஆமேன்.